போக்கோட்டிருந்து போக்கோ F5 ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் கில்லராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன் பேப்பரில் பார்க்குறப்ப இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. நாங்கள் செக் பண்ண வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சா பார்க்கலாம். இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஆல்ரெடி நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் இங்கே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் கூட பாக்ஸில் வர ஆக்சசரிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் A to டைப் C கேபிள், டிரான்ஸ்பரண்ட் கேஸ், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல். இந்த மொபைலில் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர். இதில் வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1க்கு ஈக்குவலான ப்ராசஸர். ரெண்டுமே சேம் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ஆன்டிடியூட் ஸ்கோர் 9 லட்சத்துக்கு மேலே வருதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் செக் பண்ணப்போ 8 லட்சம் தான் வந்துருந்துச்சு. மொபைலோட ஓஎஸை பொறுத்த வரைக்கும் Android 13 மேலே MIUI 14 கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ரேம் அண்ட் ரோமை பொறுத்த வரைக்கும் 8/256, 12/256ன்னு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் வந்து LPDDR5க்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் 3.0 இருக்குது. இது மூலிமா ஒரு ரேமை வந்துட்டு 19 GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ஃப்ளோ AMOLED டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12-bit பேனல். 100% TCI-P3 சப்போர்ட்டோட வருது. இது ஸ்டாண்டர்ட் RGB டிஸ்பிளேயோட 26% அதிகமாக கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிஸ்பிளேனால 68 பில்லியன் கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 nits இருக்குது. இது டைரக்ட் சன்லைட்டில் ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இதில் டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் HDR கண்டென்ட்ஸை யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களால் பார்க்க முடியும். ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz கொடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கு செம்மையாக இருக்கும். நாங்கள் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் COD விளையாண்டு பார்த்தோம். இதில் ஃப்ரேம் ரேட் அல்ட்ராவில் வச்சோம், கிராஃபிக்ஸை ஹையில் வச்சு விளையாண்டப்போ கூட எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் லேகும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதில் மொபைலில் விளையாடுறப்ப ஹீட் ஆகிறத தடுக்கிறதுக்காக 14 கிராஃபைட் ஹீட் கொண்ட வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா ஃபோன் ஹீட் ஆகிறத தடுத்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. மொபைலோட கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியரில் ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 64 MPக்கான மெயின் கேமரா, 12 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 MPக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா பஞ்சுவல் கேமராவாக கொடுத்துருக்காங்க. இதை வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரியரில் நீங்கள் 4Kல 30 frames/second வரைக்கும் எடுத்துக்கலாம். 1080ல் 60 frames/second வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் 1080ல் 60 frames/second வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் செக் பண்ண வரைக்கும் HD டிடெக்ஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைனமிக்காக இருந்துச்சு. இந்த பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இதில் அவ்வளோ ஒர்த்தான கேமராவாக இது இல்லை. இதில் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் ஜியோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAhக்கான லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. இந்த மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு இந்த ஃப்ரோசன் வாட்டர் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை அவங்க ஸ்னோஸ்டோம் ஒயிட்னு சொல்கிறாங்க. இந்த கலர் இன்னும் 2 கலர் கூட இருக்குது, கார்பன் பிளாக் அண்ட் எலக்ட்ரிக் ப்ளூ. இதோட டிசைன் பார்க்குறதுக்கு டெக்ஸ்டர்டு மாதிரி இருந்தாலும் க்ளவுஸி ஃபினிஷ் தான் ரியலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் பாடி பிளாஸ்டிக் தான். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 181 grams இருக்குது. இதோட திக்னஸ் 7.9 mm இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக தெரிஞ்சாலும் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெவியான ஃபோனாகவே இருக்குது. மொபைலோட டாப்பில் 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் நேனோ சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நேனோ சிம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மெமரி இஸ் நாட் எக்ஸ்பேண்டபிள். பக்கத்தில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2L ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹைரெஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ்க்கான ஹைரெஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ண வரைக்கும் நல்லா கிறிஸ்பி அண்ட் பஞ்சாகவே இருந்துச்சு. அதோட சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம், அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க வித் ஃபிசிக்கல் பவர் பட்டனோட. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது. இது ஒரு காஸ்ட் கட்டிங்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பர்சனலாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது இன் டிஸ்பிளேவை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் கேமிங் வைஸ் பார்க்குறப்ப இது ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது.
ஆனால் ஆவரேஜான கேமரா, நோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபுல் பிளாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு இதில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃப்ளாக்ஷிப் கில்லர். இது ஒரு கேமிங் மொபைல். உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு கேமரா தான் மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபோன் கண்டிப்பாக இது கிடையாது. இது யாருக்கான ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் அண்ட் அதிகமாக மூவிஸ் அண்ட் சீரிஸ் வாட்ச் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான ஃபோன். ஏன்னா இதில் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்வான்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ மீடியா கண்டென்ட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க அதிகமாக அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் கண்டிப்பாக இது. இந்த மாதிரி புதுசாக ரிலீஸ் ஆகிற மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸோட உங்களை மீட் பண்ணுறோம்.